இப்போ உங்க வீட்ல ஒரு பூனையோ இல்ல ஒரு நாயோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது உங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணும்? ஒவ்வோன்னு குலைக்கும், இல்ல மியாவ்ன்னு கத்தும். இத வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, ஒண்ணு அதுக்கு பசிக்குது போல நெனைப்போம். இல்ல அப்படின்னா யாரையோ பார்த்து பயப்படுதுன்னு நெனைப்போம். இல்ல அது எதையோ பார்த்துருச்சு. ஏதோ தப்பா ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துருச்சு அப்படின்னு நெனைப்போம். இல்ல அது ஏதோ சொல்ல வருது அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு ஒரு கெஸ்ஸிங்ல நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குவோம். இனி வந்து அதெல்லாம் தேவையே இல்ல. சைனால கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு ஏஐ டூல யூஸ் பண்ணி, நாய் எக்ஸாக்ட்டா இது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எனக்கு பசிக்குது. நீ காலைல குடுத்த சிக்கன் எனக்கு பத்தல. இன்னைக்கு நீ வச்ச பால் வந்து ரொம்ப தண்ணியா இருந்துச்சு. அது கொஞ்சம் கூட டேஸ்ட்டா இல்ல. கொஞ்சம் அதுல வந்து ஹார்லிக்ஸ் போடு அப்படின்னு அது என்ன சொல்ல வருதோ, உங்க ஃபோனுக்கு அது அப்படியே ஒரு டேட்டா மாரி மெசேஜ் மாரி வந்துரும். அத வச்சு நீங்க எக்ஸாக்ட்டா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத சைனால ஒரு கம்பெனி இத இன்னோவேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அப்போ நாய் குலைக்கிற அந்த ஒவ்வொரு சவுண்ட அப்படியே அது எக்ஸாக்ட்டா அந்த சவுண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத வச்சு ஏஐ வந்து அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குமா அப்படின்னு நீங்க யோசிச்சாலோ, இல்ல இது ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் மாரி தான். இப்படிலாம் இருக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி அது சொல்ல வருதா அப்படின்னு நீங்க நினைக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோல அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம். நான் ஆனந்த். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரியான அனிமல்ஸ் நாய், பூனை இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து நம்ம கூட கம்யூனிகேட் பண்றது அப்படின்னா, இந்த மாரி அது குலைக்கிறத வச்சு, அது மியாவ்ன்னு கத்துறத வச்சு, அது ஏதாவது ஒண்ணு சொல்றத வச்சு நம்ம ஏதாவது ஒண்ணு புரிஞ்சுக்குவோம். ரைட் அது பசிக்குது போல. அது நம்மள ஓடி வந்து நக்குச்சு அப்படின்னா, நம்ம கால மோந்து பாச்சு அப்படின்னா, ரொம்ப பழக்கமான ஆள பாத்துருச்சு அப்படின்னோம். வால ஆட்டுது அப்படின்னா, அது ஒரு அன்ப வெளிப்படுத்துது. ஷேக் ஹேண்ட் குடுக்கும். இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஒரு ப்ரெடிக்ஷன் வருவோம். இதுதான் பண்ண போகுது அப்படின்னு. இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்ம ஈஸியா நாய் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். நம்ம சொல்ற விஷயம் நாய்க்கு அது மொழியில போய் புரியும். அது பேசக்கூடிய அந்த லாங்குவேஜ் அப்படியே நமக்கு நம்ம மொழிக்கு ஏத்த மாரி கொண்டு வந்துரும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா, சைனால இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியான பெங் ஜியாகி அப்படிங்கிற ஒரு சைனீஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து பெட்டி சாட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை இன்னோவேட் பண்ணிருக்கு. இந்த பெட்டி சாட்னா என்ன அப்படின்னா, ஒரு காலர் ப்ராடக்ட் மாரி. இப்ப காலர்ல வந்து இந்த நாய்க்கு பெல்ட் போடுவோம்ல கழுத்துல. அந்த மாரி அந்த பெல்ட்ல ஒரு சின்னதா ஒரு ப்ராடக்ட் மாரி வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராடக்ட்குள்ள இருக்கிற சென்சார்ஸ் வந்து நாயோட மூவ்மெண்ட், நாயோட அந்த குலைக்கிற அந்த அந்த ஒவ்வொங்குற அந்த பிட்ச், அதோட ஃப்ரீக்வென்சி, அதோட பாடி மூவ்மெண்ட், அது எந்த சிச்சுவேஷன்ல அப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற எல்லா டேட்டாஸையும் ஒரு கன்சால்டேட் பண்ணி அது ஒரு சில ப்ரெடிக்ஷனுக்கு வரும். இப்படிலாம் பண்ணுது அப்படிங்கிறப்ப இதெல்லாம் சொல்ல வருது அப்படின்னு. அப்படிங்கிறப்ப அந்த இது மூலியமா அந்த ப்ராடக்ட் மூலியமா அது வந்து ஆஹ் அதாவது அனிமல் அந்த ஏஐ ப்ராடக்ட் அப்புறம் ஹியூமன் அப்படின்னு நம்ம மொபைலுக்கு மெசேஜா வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அது மாதிரி நம்ம வச்சிருக்கிற நம்ம நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறத அது மூலியமா சொன்னோம் அப்படின்னா அந்த பெட்டிக்கால இருக்கக்கூடிய இது மூலியமா அது நாய்க்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து ஒரு கம்பெனி பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த பெட்டி காலர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் சின்ன ப்ராடக்ட். இன்னொரு கம்பெனி பெய்டு அப்படிங்கிற ஒரு பெரிய சைனீஸ் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டேட்டாஸ அந்த நாயோட அந்த பிச் அந்த ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் எப்படி கரெக்டா அக்யூரேட்டா பண்ணலாம் அதை வச்சு இதுக்கு முன்னாலே அது அது எப்படி ரியாக்ட் பண்ணும் ஒரு நாய்க்கு மாட்டிருக்கோம் அப்படின்னா அது எந்த சிச்சுவேஷன்ல அதோட பாடி மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அது எப்படி ரியாக்ட் பண்ணுது அதோட ஃப்ரீக்வன்சி என்ன அதோட பிச் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி இதுதான் சொல்ல வருது அப்படிங்கிற ஒரு எக்ஸாக்டுக்கா ஒரு இதுக்கு வரலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. அப்ப இது வெறும் புரிதல் தானே. இது வந்து 100% இதைத்தான் சொல்ல வருது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 90% மேல இது சொல்றது நீ கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அபவ் 90% இது சொல்ற விஷயங்கள் ரொம்ப கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்ப யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு ப்ராடக்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுல இருக்க நாய்க்கோ பூனைக்கோ மாட்டிடுறோம் அப்படின்னா அது நம்மளோட சர்வசாதாரண பேசும். அது நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அது குலைக்குன்னு வச்சுக்கோ சும்மா குலைக்குன்னு வச்சுக்கோங்க அது யாருக்கோ குலைக்குது. நம்ம கொண்டு போய் சோற வைப்போம். குலைச்சிட்டே இருக்கு பாரு நாய்க்கு ஏதாவது சோறு வைப்போம் அப்படிங்கும். எது குலைச்சிட்டே இருக்கு எதுவும் பாம்புக்கும் பாத்துருச்சா பாரு அப்படின்னு யோசிப்போம். இனிமே அது குலைக்குது அப்படின்னா செல்லுக்கு மெசேஜ் வந்துடும். எனக்கு பசி வந்து விட்டது, எனக்கு தூக்கம் வந்து விட்டது, வெளியே குளிராக இருக்கிறது, உள்ளே உள்ளே கூப்பிட்டு கொள்ளவும் அப்படின்னு அது மெசேஜை கொடுத்துரும். நம்ம ஓகே அந்த நாய்க்கு வந்து குளிருது உளுத்தி கொண்டு படுக்க போடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த இனோவேட்டிவான தாட்ஸ் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அப்போ வந்து எக்ஸாக்டா நாய் குலைக்கிறத வச்சு அப்படியே அது இதைத்தான் சொல்ல வருது அப்படியே ஆணித்தனமா சொல்லிடுமானா கிடையாது. அது ஒரு ப்ரெடிக்ஷன். என்ன நம்ம ப்ரெடிக்ட் பண்றதை விட இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். அதான் மோர் தென் 90% அப்படிங்கிறப்ப இதைத்தான் சொல்ல வருது இந்தந்த சிச்சுவேஷன்ல அப்படிங்கிறத வச்சு கரெக்டா புரிஞ்சுக்க முடியும்
இந்த சுச்சுவேஷன்ல அது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற அந்த உடல் மொழிகள் எல்லாத்தையும் வச்சு அது ஒரு இதுக்கு வரும் அப்படிங்கிறாங்க. இது அந்த 2 கம்பெனிஸும் இப்ப இன்னோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ப்ராடக்ட் வந்து ஃபைனலா வந்துச்சு அப்படின்னா, இது எப்படி அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். இத பார்க்கிறப்ப இனி வரக்கூடிய காலங்கள், இனி வரக்கூடிய காலம்ல இப்ப நம்ம இருக்கக்கூடிய காலமே வந்து ஆ ஹியூமனும், அனிமலும் பேசக்கூடிய காலத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு. மனுஷனும் பேசுறோம். இப்ப மனுஷனும் ஹியூமனும் பேசப் போறோம். மனுஷனும் நாயும் பேசப் போறோம். அனிமல்ஸும் பேசப் போறோம் அப்படிங்கிற மாரி தான். இப்ப நம்ம உட்கார்ந்திருக்கோம், டிவி பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம வச்சிருக்க நம்ம போன்ல வந்து என்னடா மச்சான் படம் சரியில்ல அப்படின்னா, அதுக்கு வந்து அது லாங்குவேஜ்ல அந்த இது போய் சேரும். அது சிரிக்கிற மாரியோ, இல்ல அது பதிலுக்கு அது ரியாக்ட் பண்ற மாரியோ ஏதாவது ஒண்ணு. அது பதிலுக்கு ரியாக்ட் பண்ற மாரியோ ஏதாவது ஒரு சிக்னல் குடுக்கும். அதுவும் ஆமா அப்படிங்கிற மாரி. இதெல்லாம் கார்ட்டூன்ல பார்த்திருப்போம் நம்ம. நெறைய கார்ட்டூன் சேனல்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விலங்குகளுக்கு வந்து பேக்கிரவுண்ட் வாய்ஸ் குடுத்து, "ஏய் இவன் என்ன நம்ம புது ஆளா இருக்கான். நம்ம ஏரியாக்குள்ள வந்துட்டான். இவன எப்படியாவது போட்டு தள்ளணும்டா" அப்படிங்கிற மாரி அந்த நாய்களுக்கு பின்னாடி வாய்ஸ் குடுத்து, நம்ம அத கார்ட்டூனா பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். இது ரியலா நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இதா இருக்கு. மொபைலுக்கு மெசேஜ் வந்துரும். அந்த மெசேஜ் வச்சு புரிஞ்சுக்கலாம். அது என்ன சொல்ல வருது அப்படின்னு. அப்பல்லாம் பார்த்தா அது என்னென்ன சொல்ல வரும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்க்கிறப்ப சூப்பரா இருக்கு. அதாவது ஏஐ மாதிரியான டூல் வந்து இப்படி அத யூஸ் பண்ணலாம், இப்படி அத வச்சு இன்னோவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கிறப்ப எப்படி சொல்ல, நம்ம ஒரு ஃபேண்டஸியான வேர்ல்டுக்குள்ள இருக்கிற மாரி. இனி வர காலத்துல நான் என்ன சொல்ல வருது? என்னடா உனக்கு வேணும் அப்படின்னா, ஒண்ணும் இல்லடா சும்மா கத்துனடா அப்படிங்கிற மாரி அது பதில் சொல்லும். அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம மாறிடுவோம் அப்படிங்கிற சொல்ல வருது. இது அக்யூரேட்டா எவ்வளவு கரெக்டா இருக்க போகுது. நம்ம அந்த பிரைஸ் வந்து அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வந்தா தான் பிரைஸோட இது என்னன்னு தெரியும். இன்னும் அதோட கிளியரன்ஸ் குடுப்பாங்க. இப்படி ஒரு இது போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அதுக்கு சயின்டிபிக்ல இருந்து கரெக்டா கிளியரன்ஸ் குடுப்பாங்க. எல்லாமே அதுக்கான ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டா இது எப்படி அப்படிங்கிறது மக்களோட பயன்பாட்டுக்கு வரும். அப்பதான் நம்ம உறுதியா இது எப்படி உண்மையாவே ஒர்த்தா, கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிற நம்ம வரும். ஆனா இப்படி ஒரு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 85% கம்ப்ளீட் ஆன ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதும், அதுக்கேத்த வேலைப்பாடுகள் போய்க்கிட்டே இருக்கு. ஃபர்தரா மூவ் ஆயிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. இத பார்க்கிறப்ப நாய்ட்ட இருந்து நம்ம அனிமல் கிட்ட வந்து ஹியூமன் புரிஞ்சுக்கிற நிலைமை வந்துருச்சு. ஆனா ஹியூமன் கிட்ட இருந்து நாய்க்கு புரியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். அது இன்னும் இன்னும் கொஞ்சம் வருஷம் போனதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு ஒரு ஐடியாக்கு வரலாம் அப்படிங்கிறது தான். இப்போதைக்கு இந்த கண்டுபிடிச்சிருக்க ப்ராடக்ட் வந்து நான் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத மனுஷன் புரிஞ்சுக்கிற மாதிரி. இனி போகக்கூடிய காலங்கள்ல ரொம்ப ரொம்ப நாள் இன்னும் கொஞ்சம் கம்மியான காலங்கள்லயே நம்ம என்ன சொல்ல போறோம், நம்ம சொல்றதுக்கு நாய் புரிஞ்சுக்கிற மாதிரியான இதுவும் வந்துரும் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. டெக்னாலஜி எந்த அளவு போய்கிட்டு இருக்கு பாருங்க. எவ்வளவு அட்வான்ஸ்டா போய்கிட்டு இருக்கு, எங்கெங்க போய்கிட்டு இருக்கு. அதாவது பூனை கூட நாய் கூட நான் சகலமா பேச போறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜென்ரேஷன் நம்ம வாழ்றோம் அப்படிங்கிறது தான் பயங்கரமான விஷயமா இருக்கு. இதை கேட்கிறப்பவே இதை படிச்சு பார்க்கிறப்பவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது இந்த வீடியோல சில விஷயங்கள் ஏதாவது அந்த சைனீஸ் கம்பெனியோட நேம் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தோம் அப்படின்னா அது என்னன்னே தெரியல. சில விஷயமா ப்ரொனன்சியேட் பண்ண முடியல. அவங்க இது வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. அதுதான் மேபி அதை வந்து எடிட்டர் சொல்லி அதை போட சொல்றேன் அந்த நேம் என்னன்னு கரெக்டா. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது சொன்ன விஷயம்ல புரியல அப்படின்னா அதை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற வீடியோக்குள்ள அந்த தப்பை நான் கரெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்றேன். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.